இப்போ பார்க்க போகிற சமம் பெர்னௌலிஸ் ஃபார்முலாவோடது தான். ஆல்ரெடி பார்த்ததே தான். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos 2x இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, இன்டகிரேஷன் தான் மாறும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே 2 டேர்ம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்க டேர்மை வி டேக் இட் அஸ் u, அதாவது எக்ஸ் கியூபை காஸ் 2xை வந்து வின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்னது தான், யூன்றது டிஃப்ரென்ஷியேஷன், வின்றது இன்டகிரேஷன். இதை மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு வி டேஷ் வி டபுள் டேஷ் வி ட்ரிபிள் டேஷ் இது வரைக்கும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் ஸ்பேஸ் விட்டுட்டு நான் இங்கே வந்து சம் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுக்கு என்ன தேவை, யூ தேவை. யூவோட வேல்யூ என்ன, எக்ஸ் கியூப். அடுத்து என்ன தேவை, வி டேஷ், அதாவது இன்டகிரேட் பண்ணணும். அப்போது காஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னு சொல்லியிருந்தோம், சைன் வருமா, மைனஸ் காஸை பண்ணால் சைன் வருமா. ஸோ அதனால் காஸை பண்ணால் சைன் 2x. ஓகேவா, நல்லா பார்த்துக்கோங்க. காஸை இன்டகிரேட் பண்ணால் சைன் எக்ஸு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது கரெக்டாக. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 2. அதுதான் நம்மளோட இன்டெக்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த சைன் பக்கத்தில், காஸ் பக்கத்தில், டேன் எது வந்தாலும் சரி, எக்ஸுக்கு முன்னாடி எந்த டேர்ம் இருந்தாலும் டிவைடட் பை 2 போட்டுருணும். ஸோ பேசிக்காக வந்துட்டு நம்மளுக்கு காஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது வி காட் சைன் எக்ஸ். இங்கே எக்ஸுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கதா அர்த்தம். அப்போ டிவைடட் பை 1ன்னு வரும். ஸோ 1ஆல் எது டிவைட் பண்ணாலும் வி காட் த சேம் டேர்ம்ன்றனால சிம்பிளாக வி ரிட்டன் இட் அஸ் சைன் எக்ஸு அப்படின்னு எழுதுகிறோம். பட் வென் இட் கம்ஸ் டு 2, 3 நம்ம என்ன பண்ணணும், டிவைடில் அதை மென்ஷன் பண்ணணும், 2, 3 வாட் எவர். அதே மாதிரி சப்போஸ் இங்கே வந்து காஸ் 3xன்னு இருந்தால் காஸை பண்ணால் சைனு, இங்கே 3 இருக்கனால டிவைடில் உங்களுக்கு 3 வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே எப்படி எழுதுவோம், சைன் 2x டிவைடட் பை 2. அடுத்து என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு தேவை நம்மளுக்கு u1. ஸோ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், பவரில் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை எழுதிடணும். எக்ஸு பவரில் இருக்க ஒன்று மைனஸ் பண்ணிங்கன்னா 2. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 3x² கிடைக்கும். இப்போது வி டபுள் டேஷ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சைனை மட்டும் பாருங்கள். அதில் இருக்க அந்த 2, 3 வாட் எவர் அதை விட்டுடலாம். சைனை மட்டும் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், காஸ் கிடைக்குமா. அப்போது இங்கே என்ன போடுவீங்க, காஸ் 2x போடுவீங்க. இந்த 2ன்றது கான்ஸ்டன்ட் தான், அதனால் அந்த 2 அப்படியே இருக்கும். அகெயின் நம்ம சைனை பண்ணும்போது காஸாக மாறிச்சு, இங்கே இருக்க 2வை திரும்பவும் போடுவீங்க. அப்போ என்ன ஆகிடும், இது காஸ் 2x டிவைடட் பை 4 ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே அப்படியே எழுதிடலாம், காஸ் 2x டிவைடட் பை 4. அடுத்து என்ன இருக்குது, சிம்பிள் ப்ளஸ் இருக்குது. u2 என்ன ஆகும், 3 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். பவரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முன்னாடி போட்டுடலாம். எக்ஸ் பவர் 2 மைனஸ் 1. அப்போது 3 2s are 6. எக்ஸ் பவரில் என்ன ஆகிடும், 1ஆக மாறிடும். அப்போ இங்கே 6x ஆகிடும். இப்போ இங்கே வி ட்ரிபிள் டேஷ் கண்டுபிடிக்கணும். சேம், இந்த 4ன்றது நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்டு தான், அதை அப்படியே வச்சுக்கணும். காஸ் 2xஐ பண்ணால் என்ன கிடைக்கும், சைன் 2x கிடைக்கும். ஓகேவா, காஸை பண்ணால் சைன் கிடைக்கும். ஆக்சுவலி இங்கே காஸை சைனை பண்ணிங்கன்னா மைனஸ் காசு, அதனால் மைனஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் மைனஸ் வந்துடும். இப்போது காஸை பண்ணால் சைன் 2x டிவைடட் பை 4 அப்படியே இருக்குது. அகெயின் இந்த 2 போடுவீங்க. அப்போது சைன் 2x டிவைடட் பை 8. அப்போ இங்கே என்ன வரும், சைன் 2x டிவைடட் பை 8. அடுத்து என்ன வரும் சிம்பிள், மைனஸ். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் u3 கண்டுபிடிக்கணும். u3 ஈக்குவல் டு 6 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோ. எக்ஸை வந்து பண்ணிங்கன்னா என்ன ஆகும், பவரில் 1 இருக்குது, 1 அப்படியே வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 1 மைனஸ் 1. அப்போது 6 எக்ஸ் பவர் 0 என்ன ஆகிடும், எனிதிங் பவர் 0 1. அதனால் ஆன்சர் 6ன்னு கிடைக்கும். இங்கே 6. இப்போ திரும்பவும் இந்த காஸ்ட் சைனை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காசு. ஸோ காஸ் 2x டிவைடட் பை 8 இன்ட்டு 2 என்ன ஆகிடும், 16 ஆகிடும். அப்போ திரும்பவும் அடுத்த ஸ்டெப் போடும் போது என்ன ஆகிடும், உங்களுக்கு இந்த 6 வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்த டேர்ம் எழுத வேண்டாம். ஓகேவா, இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சிம்பிள்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் சைன் 2x டிவைடட் பை 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ 3x² காஸ் 2x பை 4. நெக்ஸ்ட்டு 6x sin 2x divided by 8 minus into minus plus. So 6 cos 2x divided by 16.
ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், சைன் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா காஸ் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா வெளியே எடுத்துக்கலாமா? அப்போது சைன் இது ரெண்டுமே இருக்குது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், சைன் 2xஐ வந்து வெளியே எடுத்துடுறேன். அப்போது எக்ஸ் கியூப் டிவைடட் பை 2 வரும். ஏன்னா இந்த 2வை நான் வெளியே எடுக்கல, அப்போ இங்கே வந்துடும். ப்ளஸ் 6x சைன் 2x வெளியே போயிடுச்சு, டிவைடில் 8 இருக்குது, அது மட்டும் வரும். நெக்ஸ்ட் இங்கே என்ன பண்ணுறேன், காஸ் 2xஐ வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்கே என்ன இருக்குது, 3x² இருக்குது. காஸ் 2xஐ வெளியே எடுத்துட்டேன், பேலன்ஸ் 4 மட்டும் இருக்குது, 4 அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கே என்ன ஆகும், 6/16. இந்த காஸை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இதுக்கு மேலே நீங்கள் சால்வ் பண்ணணுனாலும் பண்ணலாம், இல்லைனா இதோட முடிச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். இங்கே காசை பண்ணும்போது சைன் ஆச்சா, இங்கே மைனஸ் இருந்தது, மைனஸ் போட மறந்துட்டோம். ஸோ அதனால் இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இந்த டேர்ம் மைனஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகும், இங்கே மைனஸ் வரும். ஸோ கொஞ்சம் சிம்பிள்ஸில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இல்லைனா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கும்.